வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வியாழக்கிழமை அதிமுக புதுதில்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தம் திமுக நிர்வாகிகள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டியது. நியாயமான மற்றும் துல்லியமான வாக்காளர் பட்டியலை பராமரிப்பதற்காக ஆணையம் வகுத்துள்ள விதிமுறைகள் மீறப்படுவதாக கட்சி கூறியது. விரிவான மனுவை சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக எம்பிக்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ். இன்பதுரை, மாவட்ட ஆட்சியர்கள் திமுக நிர்வாகிகளுடன் நெருக்கமாக பணியாற்றுவதாக குற்றம் சாட்டினர். கணக்கெடுப்பு படிவங்கள் பாரபட்சமற்ற நிர்வாக செயல்முறை மூலம் அல்லாமல் திமுக நிர்வாகிகளின் அறிவுறுத்தல்களின்படி நிரப்பப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட பூத் லெவல் ஏஜெண்டுகள் கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்க அனுமதிக்கும் தேர்தல் ஆணையத்தின் முடிவையும் சண்முகம் எதிர்த்தார். இந்த முறை தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் திமுக தொண்டர்கள் தங்கள் ஆதரவாளர்களை மட்டுமே வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடிகிறது என்றும் ஏற்கனவே தொகுதிகளை விட்டு வெளியேறியவர்களின் பெயர்களை கூட சேர்க்க முடிகிறது என்றும் அவர் கூறினார். அதிமுக தாக்கல் செய்த பல புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக சென்னையில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் மீது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் குற்றம் சாட்டினர். இந்த நடவடிக்கை எடுக்காததால் உடனடியாக தலையிடுவதற்காக டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய தலைமையகத்திற்கு இந்த விஷயத்தை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அவர்கள் கூறினர். முறைகேடுகளை எடுத்துக்காட்டிய சண்முகம், தாம்பரத்தில் உள்ள ஒரே வீட்டில் பதிவு செய்யப்பட்ட 361 வாக்காளர்களின் பட்டியலை வாக்காளர் பட்டியல் பட்டியலிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். சென்னையில் இதே போன்ற முரண்பாடுகள் பரவலாக இருப்பதாகவும் வாக்காளர் பட்டியலில் யாருடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டன என்பதில் திமுக தொண்டர்கள் செல்வாக்கு செலுத்துவதாக கூறப்படுகிறது என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் சென்னையில் முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் எஸ்ஐஆர் செயல்பாட்டில் திமுக தொண்டர்களின் கடுமையான தலையீடு என்று அவர் விவரித்ததை கண்டித்து ஒரு போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார். சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜே. குமரகுருபரன் ஒரு திமுக நிர்வாகியைப் போல நடந்து கொண்டதாகவும் எதிர்க்கட்சிகளின் அழைப்புகளை புறக்கணித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆர்ப்பாட்டத்தின் போது அதிமுக தொண்டர்கள் இந்த முறைகேடுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.